வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சமையலறையில எத்தனையோ சத்தான காய்கறிகள் இருந்தாலும் முருங்கைக்காய்க்குன்னு ஒரு தனி இடமே இருக்குங்க. ஏன்னா இது சுவையில மட்டும் இல்லாம உடல் நலத்துக்கும் ஏராளமான பயன்களை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான காய். அதுலேயும் இந்த முருங்கைக்காய வச்சு நாம இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சுவை மிகுந்த பொரிச்ச கூட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பேச்சுவார்த்தையெல்லாம் போதும், வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். முதல்ல பாசிப்பருப்பு 1/2 கப், அப்புறம் நல்லா பிஞ்சு முருங்கைக்காய் 5 எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பச்சை மிளகாய், 1/2 கப் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் அரிசி, இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு எண்ணெய் மற்றும் உப்பு. இவ்வளவு தாங்க நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்முறைக்குள்ள போலாமா? முதல்ல பாசிப்பருப்பை தனியா எடுத்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம முருங்கைக்காய சிறு சிறு துண்டுகளா வெட்டி கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அதையும் தனியா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பை எடுத்து லேசா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சிவந்திர வேண்டாம், லேசா வறுத்தா போதும். இந்த வறுத்த உளுந்தம்பருப்பு கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் துருவல் மற்றும் அந்த 1 ஸ்பூன் அரிசி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு மிக்சியில நல்ல விழுதா அரைச்சு எடுத்துக்கோங்க. மசாலா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற முருங்கைக்காய் துண்டுகளோட இந்த அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் அப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்து தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கூட்டு நல்லா ஒரு பதம் வரணும். கூட்டு நல்லா கெட்டியாகி அந்த பதம் வந்ததும் கடைசியா ஒரு சின்ன தாளிப்பு. ஒரு கடாயில எண்ணெய் விட்டு கடுகுளுந்தம் பருப்பு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அப்படியே கொதிச்சிட்டு இருக்கிற கூட்டுல கொட்டுங்க. அவ்வளவுதாங்க, மணக்க மணக்க சுவையான முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு இப்பவே பரிமாற தயாராயிடுச்சு.